சைடு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா குளத்தூர் தான் போயிட்டுருக்கேன். அண்ட் எதுக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் MT-15 வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து நான் பாண்டிச்சேரி போய்ட்டு வந்தேன்னு சொன்னேன். ஸோ அதுலேருந்தே வந்து வண்டி எடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் இருக்கும். ஸோ வண்டி எடுக்கல, ஸோ அதனால தான் போட்டு காற்றடிக்கிறோம். சுத்தமாக இல்லை காற்று. ஷோரூமில் வந்து போய் கேட்டோம் மறுநாள். கேட்டதுக்கு ஆல்ரெடி 10-15 வண்டி வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபேன் ஒர்க் ஆகலை. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளம் எப்போ வந்துச்சுன்னா, நம்ம கேரளா போயிட்டு வந்தோம்ல, போயிட்டு வரும்போது வந்து கூலண்ட் ஹைன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்தி வந்திருப்போம் அந்த மாதிரி காமிக்கும் போது மட்டும். ஏன்னா வந்து ஓவராக ஹீட் ஆகிடுச்சின்னு வைங்க, கூலண்ட் பொங்கியும் வந்துடும். ஸோ அதனால் நிறுத்தி வந்திருப்போம். ஸோ அப்போதுலேருந்தே வந்து ஃபேன் ஓடலையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கவனிக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறத்துல நிறைய இடத்துக்கு ஓட்டின்னு தான் இருக்கோம். ஃபேன் ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் நோட் பண்ணவே இல்லை. அப்படியே ஓட்டுவோம், வண்டி விடுவோம், அவ்வளோதான். இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து அந்த மாதிரி காமிச்சிது. அப்போ தான் வந்து நோட் பண்ணோம் நாங்கள். இந்த வண்டி வந்து சும்மா வீட்டாண்டியே கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வந்தாலே ஹீட் ஆச்சுன்னா வீட்டில் விடும்போது ஃபேன் ஆனில் இருக்கும், ஆன் ஆகும். ரொம்ப நாளாக ஆனே ஆகாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிச்சோமே நாங்கள். அப்புறம் ஷோரூமில் கேட்டதுக்கு ஆல்ரெடி அங்கே 10-15 வண்டி வந்து இருக்குது. ஸோ அதே வந்து இன்னும் வரல, ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகாதான். ஏன்னா வந்து நம்ம சர்வீஸ் வந்து லேட்டாக விட்ருப்போம், ஒரு சர்வீஸ் வந்து கட் ஆகிட்ருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகாதான். அப்படி பண்ணாலும் காசு கொடுத்து தான், காசு வாங்கி தான் பண்ணோம். அதனால் நாங்கள் ஷோரூம் போகல. ப்ளஸ் ஆர்டர் போட்டாலும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் போல். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் 3 ஷோரூம்லேயே கேட்டாச்சு. காட்டுப்பாக்கத்தில் கேட்டாச்சு, அப்புறமா வந்து ஆவடியில் கேட்டாச்சு, மதுரையிலையும் கேட்டாச்சு. எல்லாத்துலேயும் வந்து இதாக சொன்னாங்க, ஸ்டாக் இல்லை, ஆல்ரெடி வந்து விட்டு போன வண்டிக்கே வந்து இன்னும் மாட்டலை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்புறமா வந்து குளத்தூரில் JK மோட்டோ ஷாப்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இருக்குது, பேனசோனிக்கில் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து இதில் இருக்க அந்த ஃபேனையை கூட ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில, பார்க்கலாம், நேரில் போய் தான் கேட்கணும். இதே ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். எப்படி ஃபேன் வந்து ஓடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. அப்படி ஓடலனாலும் வேறு தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதே ரெடி பண்ண முடியுமா முடியாதா என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நேரில் தான் போய் கேட்கணும். அப்படி புதுசு அங்கே நம்ம வாங்கி போகிற மாதிரி இருந்தால் 3000 ரூபா போல் ஃபேனு, லேபரோடு சேர்த்து 3400 சொன்னாங்க. கரெக்டாக அந்த குளத்தூர் மீன் மார்க்கெட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடியே. நம்ம எப்படி போக போகிறோம்னா, மதுரை வாயில் ஏற்று லெஃப்ட் எடுத்துகிட்டு அம்பத்தூர்லேருந்து வில்லியாகம் போகல. ஸோ அந்த ரூட் பாடிக்காக போயிட்டு லெஃப்ட் எடுத்துட வேண்டியதான். அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். இந்த ரேடியேட்டர் ஓடாமல் இருக்கிறதுனாலே வண்டியை ரொம்ப நாள் வெளியே எடுக்கவே இல்லை. ஸோ அப்பப்போ மட்டும் ஆன் பண்ணி வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருந்தோம் இவ்வளோ நாளாக. ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த MT-15 வந்து இந்த ரேடியேட்டர் ஃபால்ட் வருது. அப்புறமா வந்து MT-15 மட்டும் இல்லை, என்னடா MT-15 அப்புறமா வந்து V3 V4 இதெல்லாம் வந்து ரேடியேட்டர் ப்ராப்ளம் வருது. அந்த R15Mல வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் வருது. அது டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் நிறைய பார்த்துட்டேன். ஜமகாலம் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். அண்ட் என் வண்டியில் வந்து கடைசியாக பாண்டி போயிட்டு வரும்போது லைட்டாக தூரல்லாம் போட்டுச்சு. ஸோ ஒரு ஹார்ன் வந்து அடிக்கலை, அப்படியே வந்து சவுண்டு அடங்கிச்சு. 2 ஹார்னும், ஒன்று நல்லா ஆச்சு, இன்னொன்று வந்து இறங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு புதுப்பேட்டை சைடு போனேன். ஸோ அப்போ வந்து இன்னொரு ஹார்ன் ஒன்று 400 தான், அது லோக்கல் தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று வாங்கி போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் ORR போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன். மழை, சரியான மழை. சரி மழை தானேன்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு மட்டும் கவர் போட்டு 5 நேரம் தான் ஓட்டினேன். வீட்டுக்கு வந்து வண்டி ஃபுல்லாக சேராக இருக்குன்னு தொடக்கிறேன். ஒரு சைடு அடிக்கல ஹார்னு. அதான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹார்னு ரிலே எல்லாத்தையும் மொத்தம் கழட்டிட்டு பழைய ஹார்ன் வரல NSல. ஸோ அதுக்கே வந்து கனெக்ட் பண்ணி விட்டேன். நல்லா தான் அடிக்குது. அது 3 வருஷம் கழிச்சு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வண்டியில் வந்து பழைய ஹார்ன் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தொல்லையே இல்லை. நான் காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் வந்து கூலண்ட் ஹைன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, இந்த பழைய ரேடியேட்டரே வந்து ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படி முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா புதுசே வாங்கி மாட்ட வேண்டியதான். கரெக்டாக வீட்டிலேருந்து 18 கிலோமீட்டர் வந்துச்சு. போயிட்டு இந்த வேலையை முடியணும்.
கைஸ் அந்த என்எஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ ப்ரோ ரிவீல் சொல்லிட்டு. எல்லாமே முடிஞ்சிச்சு கைஸ் வண்டியில். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 2 மட்டும் வாங்கலை. ஹெட்லைட் வாங்கியாச்சு, அதுக்கு வந்து ரிலே ஒன்று வருமா. ஸோ அது வந்து தான் ஹெட்லைட் எரியும் போல், அது வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா ஸ்பீடோமீட்டர் மட்டும் வாங்கலை நாங்கள். இப்போ வந்து ரீசெண்டாக ரிலே வாங்கியாச்சு, ஸோ ஹெட்லைட்டை வந்து மாட்டியாச்சு, தூம் மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் பேலன்ஸு. அது வந்து மெக்கானிக்கோட ஃப்ரெண்டே யாராவது ஒருத்தர் வந்து செகண்ட்ஸில் கேட்டிருந்தார் போல் 2000 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் வாங்கணும். இப்போது பட்ஜெட் இல்லாததுனால அது மட்டும் வாங்கலை. வண்டி லுக்கு ஃபுல்லாக வந்துச்சு, ஸ்பீடோமீட்டர் மட்டும் இல்லாமல் இருக்குது. இப்போ அவ்வளோதான். அப்புறம் இண்டிகேட்டர் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். மற்றபடி வண்டி பக்காவாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஓவர்ஆர் போட்டுருவேன். நான் கூட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருப்பேன். அது வந்து சூரிய வெளிச்சம் பின்னாடி இருக்கிறதுனால வண்டி கலர் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டோரி போட்டிருப்பேன். அது நிறைய பேர் வந்து பிளாக்கு அப்படிலாம் ஸ்டாக் கலர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த எந்த கலருமே கிடையாது. வண்டி வந்ததுக்கப்புறமா பாருங்கள். ஸோ அந்த மொத்தமாக காமிக்கலாம் தான் நான் இவ்வளோ நாள் போடல. நம்ம கடைசியாக வீடியோ போட்டே 15 நாள் ஆயிடுச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு போட தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் போடாமல் இருக்கேன். இன்னும் பார்ப்போம், மேபி இந்த மந்த்து மாட்டுறோன்னு நினைக்கிறேன். மாட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிவீல் வீடியோ தான். மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிருவீங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் மொத்தமாக போடுறேன். வண்டி வந்து ரிவீல் பண்ணுற வீடியோ ஒன்று, அதிலே வந்து வண்டி ஓட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா மொத்த பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆச்சு அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், நான் வந்து இதோட ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்களா இல்லையா, கூலண்ட் ஹைன்னு வருதா, இந்த மாதிரி தான் காமிக்குது. இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகிட்டு ஃபேன் சுற்றலைன்னு வைங்க, இன்னும் ஹீட் ஆகுதுல்ல. ஹீட்டு குறையாததுனால கூலண்ட் ஹைன்னு காமிச்சிது. ஒரு 10 நிமிஷம் நின்னா தான் வந்து இது போதே. ஆனால் நிற்கலாமா? காலில் அவ்வளோ அடிக்குது ஹீட்டு. ஸோ ஓரம் நிறுத்திட்டேங்கண்ணா. இது போனதுக்கப்புறமா தான் திருப்பி வண்டி அடிக்கணும். போகலாம், பட் எதுக்கு ரிஸ்க்கு, திருப்பி இன்னும் பெரிய பிரச்சனையில் போய் நிற்க கூட போகுது. அதனால் எங்கன்னா ஓரமாக நிறுத்திட்டு அப்புறம் போக வேண்டியது தான். சுவைஸ் கடைக்கு வந்துட்டோம். அந்த குட்டி குட்டி ஹெல்மெட்டு கூட இருக்குது இங்கே, மினியேச்சர் ஹெல்மெட் சொல்லுவாங்களே, எவ்வளோன்னு கேட்போம். இதான் கடை கரெக்டாக. இதை தாண்டி அந்த பிரிட்ஜு கீழே ரைட் எடுத்தால் குளத்தூர், அதுக்கு முன்னாடி இருக்குது. சரி, நான் போயிட்டு கேட்டு வரேன் எவ்வளோ ஆகும், என்ன ஆகும், என்ன ஏதுன்னு. சரி, இதுதான் வந்து பேனாசோனிக்னு சொன்னாங்க. ஆனால் பேனாசோனிக்னு எதுவும் போடுற மாதிரி தெரில. இது வரைக்கும் பேனாசோனிக்னு கேட்டா. சரி, வந்தால் ஃபேனு அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கழட்டி பையனை மாட்ட வேண்டியது தான். சர்வீஸ் பார்த்துருப்பீங்க. ஃபேன் வந்து மாட்டியாச்சு அண்ட் ஓடவும் செய்யுது. அண்ட் பழைய ஃபேனை வந்து எடுத்தாச்சு. நான் அதில் எதுவும் பிரச்சனை ஆன மாதிரியே தெரில. எப்படி தான் வந்து போச்சுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இந்த ஒரு பேனாசானிக் பிராண்டு தூண் ரேடியேட்டர்னா 3000 ரூபா, லேபருக்கு 400 ரூபா. ஒன்றுமே பண்ணலாம்ண்ணா. சரி விடுங்க, இப்படியே மாற்றியாச்சு. மாற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து வண்டி ஆன் பண்ணி விட்டு ஃபேன் சுற்றுதா இல்லையா மட்டும் பார்க்க சொன்னாங்க. பார்த்தாச்சு, ஃபேனை சுற்றுச்சு. அதுவாக தானாக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ காசு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. பரவாயில்ல, நானும் லேட் ஆகும்னு நினச்சேன் மாட்டுறதுக்கு, சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே அந்த சிக்னலில் ரைட் எடுத்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் அடுத்த வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. வேறு எதுவும் கண்டென்ட்டும் இல்லை. இதோட வந்து அந்த என்எஸ் தான். ஸ்பீடோமீட்டர் மட்டும் மாட்டிட்டோன்னா பெரித்தனமாக டிஎஸ்எல்ஆரில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து ரிவீல் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக ஸ்பீடோமீட்டர் மட்டும் வாங்கிட்டா போதும். எப்படியும் இந்த மந்த்து வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ரைட் எடுத்தால் குளத்தூர் மார்க்கெட்டு. நான் ஒரே வாட்டி தான் வந்திருக்கேன். லாஸ்ட்டாக எதுக்கு தெரியுமா வந்தேன்,
அப்புறம் எல்லாம் வரீங்க, சிக்னல் வந்து இல்லை, ஒன்றுமே இல்லை இங்கே. வண்டி ஆஃப் ஆகினே இருக்குது ஃபஸ்ட்டு கியரில். இந்த ரைட்டு தான்டா. ஒரே வாட்டி தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறான். ஸோ அதுக்கு வந்து ரிங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் காலுக்கு. அப்படியே வந்து கூண்டு எதுவும் வாங்கினான். ஸோ அது வாங்கிட்டு போகும்போது வந்தேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்தேனே நான் என்னமோ இருந்தது. ஆனால் மீனுங்க எக்கச்சக்கமாக ஆமாம் இருந்தது. அப்புறமா நிறைய வகையான பேரட்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த ரூட்டு தெரியும், இந்த குளத்தூர் ரூட்டு. சரி, ஓகே கைஸ், வேறு என்ன பேசுறதுன்னு தெரில, வேறு என்ன கண்டென்ட் வரும்னு தெரில. இதுக்கு மேலே முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அந்த கடையோட நேம் வந்து நான் சொல்லிட்டேன். சப்போஸ் எல்லாேருக்கும் வேறு யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா வந்து மாற்றிக்கோங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரில, எல்லாத்துலேயும் இதே ரேட்டு தானா இல்லை இந்த ரேட்டு நிஜமாலே இந்த ரேட்டு தான் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. எப்படின்னு சொல்லிட்டு தெரில. யாராச்சும் வந்து மாற்றிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.